ஏமா எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது, நீ போகலையா? ஓஹோ, இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு உன்னை கூட்டிட்டு போவாங்களா? மீனாட்சி, நான் போயிட்டு வரேன். அம்மாடி, நான் ஊருக்கு போயிட்டு வர்றேம்மா. லெட்டரா போடுறேன். என்னப்பா சொல்ற? அதாவது வேலைக்கு சாப்பிட்டு மாப்பிளைய உடம்ப பாத்துக்க சொல்லு. டேய், இன்னும் நாங்க பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரமாகுதுல்ல, இதை வந்துட்டா நீ உடம்ப பாத்துக்கமா, பாத்துக்கிறியா? வரேம்மா, வர. ஏறுடி. இந்தப்பா மருந்து அடிக்கிறவன ஐயா, அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது, மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சுட்டு போ. சரிங்க ஐயா. போகும்போது ஒரு 10 பைசா தர்றேன், திருப்தியா டீ சாப்பிட்டு போ. 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்குறாங்க? அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா. சட்டம் பேசுறானுங்கப்பா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காகும்? பொழுது விடிஞ்சா குனிய முடியல, நிமிர முடியல. என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ? ஐயா, அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க, உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டுங்களா? நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா. போடா, வெட்டி போடுவேன். அம்மா சொல்லுங்கம்மா. அட நீ போய்யா. ஐயா, ஐயா, ஐயா. அம்மா, கொசுவலை வேணுங்களா? என்னது கொசுவலையா? டேய் போடா. எவனாவது கொசு கசின்னு இந்த பக்கம் வந்தீங்க, நசுக்கி போடுவேன். ஏக்கா, மீனாட்சியோட அப்பா செத்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. இவங்க சாவுக்கு போயிட்டு வந்ததோட சரி, காரியத்துக்கும் போகல, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல. என்னவா இருக்கும்? அது ஒண்ணும் இல்லக்கா, இவன் எதிர்பார்த்த சொத்தெல்லாம் போயிடுச்சு இல்ல, இனிமே இவ இங்க எதுக்குன்னு பிளான் பண்ணி அங்கேயே விட்டு வந்திருப்பா. அவங்க செஞ்சாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான். என்ன 3 பேர் மட்டும் வந்திருக்கேன், இன்னொரு சிஸ்டரை காணுமே. என்னைக்கு உன் கொள்ளிக்கண்ணு பட்டுதோ அன்னைக்கு போன புள்ளதான், இன்னும் வரல. ஏன் மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஐசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணே வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா, மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா காலங்காத்தால. என்ன மாமா, மெட்ராஸ்காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு. நான் போய் அடிச்சு வந்துட்டேன். இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்குன உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. ஆமா, 3 பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே, வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? எந்த தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்மந்தம் வச்சிருக்கானே, அந்த கேடி பேதான். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை செய்வான், விட மாட்டேன். சும்மா இருடா. ஏமா, மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட என்னமாமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை வெட்டி போலி போடுற. சும்மா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சி பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும், செத்து போயிடலான்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியாவும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவங்க உடனே உருவம் விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். சரிம்மா. பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறோம்மா. வரவங்க. என்னம்மா, அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க, நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலையெடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏய் தர்மலிங்கம், மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறேன். நீ யார தர்மலிங்கம்? நான் இல்லைங்க. இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போறேன். தெரியாதுப்பா. தெரியாது? தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாம இங்க எதுக்குடா வந்த? ஐயோ, இன்னைக்கு மெட்ராஸே க்ளோஸ். வெளிய வர சொன்னா கேளுடா. வெட்டி போடுறேன்.
இங்க என்ன கலாட்டா பண்ற? நீ என்ன பேட்டு குஸ்தாவா? இல்லங்க. பின்ன எதுக்கு அருவா எடுத்து சுத்துற? ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இதை எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. போடுற கீழே. எந்த ஊரா நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவேன். போடா. ஆமா சார் சொல்றாருல்ல, லாரியாவது பிடிச்சு போயிரும். ஓடியா போயிரும் சார். எவனோ ஒரு பால்காரன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு சும்மா ஆடாதடி. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா ஒண்ணும் மோசமானவர் இல்ல. அப்படியே அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கன்னு உங்க அப்பாவை கேட்க வேண்டியதானே? நாங்க ஒண்ணும் கேட்காம இல்ல, கேட்டோம். அந்த பொண்ணுக்கு இது தலைப்பிரசவம் உண்டா, அதனால உங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொன்னாரு. ஆமா, உங்க அப்பா பெரிய சத்தியகீர்த்தி. அவர் அப்படியே சொல்லிட்டாரா, நீங்க அப்படியே நம்பிட்டீங்களா? எங்க அப்பா சத்தியகீர்த்தியா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகமாவே தெரியும். பணத்துக்காக அவர் எதையும் செய்வார். அவர் எதிர்பார்த்த பணம் எல்லாம் போயிடுத்தோனோ அந்த ஆத்திரத்துல தான் அவளை அங்கேயே விட்டு வந்துட்டாரு. வாய மூடு. எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகியதை கிடையாது. நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் யோகிதை இருக்குது. இந்த வீட்டை நடக்கிறத கேட்கறதுக்கு எங்களுக்கு யோகிதை இல்லையா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம்? இதுக்கு மேல எங்க அப்பா பத்தி பேசுன என்னடா இங்க மாநாடு போட்டுக்கிட்டு போய் வேலையை பாருங்கடா. இல்லப்பா, இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு பொம்பளைங்கன்னா அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக கை வாங்கிடுறதா? அது நாகரிகம்? அது படிச்ச பசங்களா நீங்க? போங்கடா, போய் வேலை பாருங்கடா. மருமக்களே, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது கம்பெனி இல்லம்மா, கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம். அவளுக்காக பரிதாபப்பட வேண்டியவ அவ புருஷன். சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா, உங்க வாழ்க்கை முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்திரா இந்திரா, இங்க வாயே. என்னக்கா? நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா, மீனாட்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கியா? ஓ, அப்புறம் மாமா போலாமா? டேய், நான் இப்போ உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசியா சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா, மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி, வாங்க. தேசி நாயே, போடா. அம்மா, குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. ஸ்மால் ஹவுஸ். டீப்பாயை கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க. அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஆயிட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் நான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணையும் குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? காலை மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிக்குங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல ஒரு கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டி எடு. இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலைய போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க.
என்னது குழந்தைக்கு சட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் வச்சு நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்திய மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய், நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வாங்க. பணம் வருதுன்னு உடனே கிழவனும் கிழவி என்ன துள்ளுதுங்க பாத்தியா? அவதான் பணம் பேயாச்சு. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம்மா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம்? என்று காலையில விழுந்துகிட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க காலில் விழுந்தாலும் தகும். என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது. உன்னோட திருட்டு மொழி அப்படியே இருக்கு. என்ன 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 இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரத்துக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ. சம்மந்தி, சமையல் ரெடி. சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏன் மீனா குழந்தை எதுக்கு அங்க கொடுத்த? மலடி கைப்பட்ட அது உருப்பிடுமா? நீ வாடா கண்ணு. அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான். ஐயோ, குத்திட்டா குத்திட்டா குத்திட்டா. பைத்தியக்காரச்சி, இடுப்பேனே மிதிச்சு போடுவேன். என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்குறியாடே? உனக்கு ரெடி வந்து கேடு. ஐயோ, அந்த அவ இருக்காளே உங்க அக்கா மகா ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம 2 பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கிறா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம 2 பேரையும் துரத்தி குத்த சொல்லு. அடச்சி படி. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானுன்னு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடும். படி படி. எங்க படுத்து படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றா. ஏய், கம்முனு படி. ஏய், இந்திரா இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏன்? நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசியா கார்ட்ட சொல்லி மீனா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்னக்கா பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியா காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுங்களே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதே. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி, அதான் திருடிடுச்சுன்னு அதான் போட்டுருவோம். பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவினால மிதி கட்டுமே. ஆமா ஆமா, அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க? இருங்கடி, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போடுறானே என்னமோ. என்னங்க, நம்ம மோசம் போயிட்டங்க. இங்க இருக்கிற 3 சிறுக்கிகளை சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா, இங்க வந்திருக்கானே ஒரு தடியே, அவன் மலேசியாக்காரன் இல்ல, பால்கார பயலாம். பால்காரனா? ஆமாங்க, இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராட் பண்ணிருக்காளுங்க. இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நானு. வாங்க இன்னைக்கு. மச்சான், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சான், இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு இருக்கு, வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடாமேன் இது வீடா? இது எங்க மலேசியா மாட்டுக்கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல. இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறேங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா, லேசா பொத்துனாப்புல அந்த கதவை சாத்து. எது கதவை சாத்தி சொல்றீங்க? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும்போதுங்க கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ. கரெக்ட். ஏனுங்க கூட வந்தவருங்க? ஏனுங்க, மலேசியாவில் இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க? மலேசியாவுக்கு வந்த இந்த சூட்டும் கோட்டை எங்கடா வாடகை வாங்க விடாதடி. அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசுறு கண்ணு வச்சிருக்கான விடாத. எங்க போனாலும் விடாத. எவ்வளவு நாள் உட்கார்ந்து நீங்க தின்னீங்க? இன்னும் நீ கட்டிட்டு போகணும்.
எங்க போனாலும் விட மாட்டேன். யார் வீட்டு காசுல கோழி பிரியாணி பீச், நீங்க கேட்ட கேட்டுக்கு பீச் வரையா? டேய் எங்க போன மகனே, எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து அடிப்பேன் நானு. உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரு. பாத்துக்க. அதான் அந்த மலேசியக்காரங்கள. அவங்களே அடிக்கிறாரு. எனக்கு வாங்க 10,000. யார் வீட்டு காசு எடுத்து யார் கிட்ட கொடுக்குறீங்க? எனக்கு பண்ணி அடிச்சு விடு. எழுந்துடா. ஒன்னு போட்டேன்னா நீ கதவு ஒழுங்கா சாத்தினா அவன் எனக்கு தப்பிச்சு போயிருப்பாங்களா? கை வேற கால் வேற தனித்தனியா தொங்க விட்டு பின்னாடி. நான் கதவெல்லாம் நல்லா தாங்க மூடி இருந்தேன். நீங்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே? இவங்கள விருந்தாளிங்க பிராடு பசங்க. உங்க பொண்டாட்டிங்க அந்த பால்கார பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மலேசியா சித்தப்பான்னு என்கிட்டயே நாடகம் ஆடி இருக்காளுங்க. என்ன திமிர் இருந்தா இந்த வீட்டு நகைவை எடுத்துட்டு போய் அந்த ஊமச்சி கழுத்துல போட்டு என்ன ஏமாத்திருப்பாளுங்க. இவளுக்கெல்லாம் பொட்டச்சிங்கிற நினைப்பு மனசுக்குள்ள இருந்தா தானே. இந்த வீட்ல ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா நாங்களும் பொட்டச்சிங்களாவே இருந்திருப்போம். வாய மூடி. டேய் ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த வீட்டுல என்ன செய்யல? ஏதோ ஜோசிகார அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா சரி 2 மாசம் இருந்துட்டு வரணும்னு விட்டுட்டு வந்தோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னமோ அவ மேல இவளுக்கு அக்கறை மாதிரி போய் கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவளை இவளுகளை வச்சு காப்பாத்து போறாளுங்க. சத்தம் போட்டு பேசுறதுனாலயே போய் மெய் ஆயிடாது. தப்பு செஞ்சதும் இல்லாம பெரியவங்களை மரியாதை இல்லாம ஏத்தா பேசுற. போடி விட. நான் புரிஞ்சுன்னுட்டேன். கிரி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்றபடி நடந்துட்டா போதும். காஞ்சிபுரம் பட்டு புடவை தானே, அதான் வாங்கி கொடுத்துட்டேன். அது இல்ல. மூக்குத்திய? அதுவும் இல்ல. வேற எது? உங்க அப்பா இருக்காரே, அவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துற? அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும். பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா? அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா? அது மட்டும் வானாங்கன்னு. யோ போனதாயா கேளையா? என் பேச்சை கேட்காதவனுக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல. கெட் அவுட். கிரி கிரி, நமக்குள்ள எதுக்கு கிரி? இதுக்கு மட்டும் நாங்க, மத்ததுக்குள்ள உங்க அப்பாவா? போயா. என்னடி? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். இந்தா, உன் 64 காலையும் நீயே எடுத்துட்டு போ. விஷ்ணு, என்ன மாமினுக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா? காமசூஸ்திராய நம வாச்சாய நம. என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொல்லு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே, நான் உன் புருஷன்டி. அதான் நிலைமை சரியில்லைன்னு தெரியுது இல்ல? ஏன் வாயை கொடுத்த? நான் எங்கடா வாயை கொடுத்தேன்? வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா. ஐயோ, சரி வா. நான் முன்னாடி போறேன். இங்க இருந்தா அடிப்பா. கைய தூக்க விடாம அடிச்சுட்டாளே. என்னண்ணே இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ணன் என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல, அண்ணன் நிலைமை தான் ரொம்ப சீரியஸ். தம்பி, அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சிட்டாடா. அது வேற ஒண்ணும் இல்லைண்ணே, நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க. பொட்டச்சிங்க, இவளுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில்லு இருக்கும். இதுவும் பாயிண்ட். இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க. பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்பத்தானே அவளுக்கு கொட்ட அடங்கும். இதுதான்டா பாயிண்ட். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பாரா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரெக்ட். என்னென்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க? ஆல் எவிடன்ஸ். நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதாலதான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் காட்ட வேண்டாம். இந்திரா, இங்க உருட்டு கட்ட வச்சிருந்தா பாத்தியா? என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டையை தேடுறா. வாத்தியார, எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம்.
எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன். இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும். நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன். அந்த பொம்பளை ரவுடிட்டு இருந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து. கவலைப்படாம தூங்குண்ணே. நாளையில இருந்து நாம கராத்தே, கும்ஃபு, பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம்.